எல்லாம் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு என்ன வேணா செய்யலாமா? என்னங்க அது அநியாயமா இருக்கு. இதை கேட்க யாருமே ஆள் இல்லையா? யூனிஃபார்ம் போட்டு தப்பு பண்றவங்கள யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது சார். தட்டி கேட்கணும் சார். தட்டி கேட்கணுங்க. இது ரொம்ப தப்பா இருக்குங்க. இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? தான் சொந்த விஷயத்துக்காக பதவியை யூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தட்டி கேட்கணும். பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துவோம். பொதுமக்களை காக்க வேண்டிய காவல்துறையே இப்படி தரக்குறைவாக நடந்து கொள்வதா? ஐயோ, இந்த தம்பி ஏன் இப்படி போய் மாட்டிக்கிச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே அத்தை. எல்லா பிரச்சனையும் நம்மளே சுத்தி சுத்தி வருது. என்னன்னு தெரியலையே சுந்தரி. மதியம் சூர்யாவும் இப்பதான் கிளம்பி போனாங்க. போனவங்க ஒரு போன் கூட பண்ணலையே. நாம இங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதச்சிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு தகவல் சொல்லலாம்ல? ஐயோ, அத்தை. வாமா, உள்ள வா. கேளம்மா. நில்லுமா. என்ன மதி, என்னாச்சு? போனியா? பாத்தியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்ன மதி, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம இருக்க. என்னாச்சுமா? மாப்பிள்ளை எங்க இருக்காரு? குட்டி எங்க இருக்கா? ஐயோ மதி, என்னாச்சுன்னு சொல்ல. என்னமா சொல்ல சொல்ற? என்னத்த சொல்ல சொல்ற? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன இருக்கு? எல்லாம் போச்சு. எல்லாமே என்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போக போகுது. ஐயோ, என்னம்மா சொல்ற? சூர்யா வீட்டுக்காரர் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்களாம். இதுக்கு மேல அவர் வேலை என்ன ஆகும்னு கூட தெரியல. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சூர்யாவை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. என் புள்ளைய திரும்ப கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி பேசுறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் நான் தானேம்மா. நீ என்னம்மா தப்பு பண்ண? நான் ஏமா ஆசைப்பட்டேன்? எனக்கு எதுக்கு இந்த ஆசை வந்துச்சு? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அனுபவிச்சது பத்தாதா? அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏமா எனக்கு ஆசை வந்துச்சு? எனக்கு கல்யாண ஆசை வந்துச்சுல, அதுக்குதாம்மா. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. ஆண்டவன் ஒரு கல்யாணத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி என் தலையில எழுதி வச்சுட்டால. அதோட போய் தொலைஞ்சிருக்க வேண்டிதானே. அப்புறம் எதுக்குமா எனக்கு இன்னொரு கல்யாணம்? இப்ப பாரு, என் ஒரு கல்யாணத்தால என் குடும்பமே இல்லாம போக போகுது. சூர்யாவோட வாழ்க்கை போக போகுது. போதுமா? எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒரு கருமந்திரமும் வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எப்படியாவது சூர்யா வீட்டுக்காரரை காப்பாத்தணுமா? மதி, வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுமா? உட்காருங்க. பரவாயில்ல. என்னம்மா நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? நாங்க ரெண்டு பேரும் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியாதா? ஐயோ வேண்டாம், போது விட்டுருங்க. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன், இல்லன்னா உங்க கால்ல கூட விழுறேன். இன்னொரு தடவை கல்யாணங்கிற வார்த்தை சொல்லிட்டு யாரும் இங்க வராதீங்க. என்னம்மா நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. டிவியில நியூஸை பார்த்துட்டு தான் நானும் பாவமும் பதறி அடிச்சுட்டு ஓடியாரோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம், அதுக்காக நீ இப்படி ஒரு வார்த்தைய. இது பாருங்க, திரும்பவும் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். வேண்டாங்க எனக்கு. எதுவும் வேண்டாம்னு சொல்லி தானே நான் பாட்டுக்கு தனியா இருந்தேன். ஆள் ஆளுக்கு வந்து பேசி என் மனசை மாத்தி
கடைசியில என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இத பாருமா, பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும். அந்த பாஞ்சாலியும் சோம்பும் கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம வாழ முடியுமாமா? இத பாருமா, என் சொத்துல கடைசி பைசா வரைக்கும் நான் வித்துட்டு எப்படியாவது மாரிச்சாமியை நான் வெளியே கொண்டு வந்துடுறேம்மா. அதுக்காக யாரு கையில காலில் வேணாலும் நான் விழ தயாரா இருக்கேம்மா. மாரிச்சாமியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம்மா. அதுக்காக கல்யாணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லாதம்மா. நாங்க போறோம். எங்க வக்கீல பார்த்து பேசுறோம். எப்படியும் உங்க மருமகனோட தான் திரும்ப வருவோம். கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் பா. மதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா, என்ன முடிவெடுக்க போறன்னு இப்ப கூட எனக்கு தெரியல. நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கண்டிப்பா அது கோஆபரேட் பண்ணுவேன். ஆனா நீ வருத்தப்படாம இருக்கணும். எங்க அப்பா சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் சரி, மாரிச்சாமியை வெளியே எடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தயவு செஞ்சு அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. நாங்க மாரிச்சாமியோட தான் வருவோம். வாங்கப்பா. சரி கார்த்திக், நான் அப்புறமா பேசுறேன். சஞ்சய், சாரி சஞ்சய், ரியலி ஐம் சாரி. நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே புரியல. நேற்று நான் அப்படி நடந்திருக்க கூடாது. நீங்க கோவப்பட்டாலும் நான் தான் விட்டு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ச்சே, தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து எனக்கு எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொன்றும் யோசிக்க யோசிக்க தான் எனக்கு எல்லாமே புரியுது. என் மேல நீங்க எல்லாம் எவ்வளோ அன்பா இருக்கீங்க. என் வீட்டை எதிர்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் தான் எதையுமே புரிஞ்சுக்கல. எங்கேயோ இருக்கவங்கள பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் கூடவே இருக்கவங்கள பத்தி நான் யோசிக்கவே இல்லை. சஞ்சய், சாரி சஞ்சய். சஞ்சய், இன்னும் என் மேல கோவமா? என்னை மன்னிக்க மாட்டீங்களா? போனை கொடு. என்ன சொல்லிட்டு இருந்த? சாரி. நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா சஞ்சய்? சத்தியமா சொல்றேன். இத்தனை நாள் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அத்தை என்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்க எல்லாருமே என் மேல அன்பா தான் இருக்கீங்க. ஒருவேளை நீங்க என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் உங்க அன்போட வேல்யூ எனக்கு தெரியாம போயிடுச்சா? எதுவா இருந்தாலும் நான் படிச்சவ தானே, எனக்கு அறிவு இருந்திருக்கணும். இதெல்லாம் நானா புரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப புரியுது சஞ்சய், எது நிஜமான அன்பு, எது போலியான அன்புன்னு இப்போ எனக்கு புரியுது. இனிமே நான் புரிஞ்சுப்பேன் சஞ்சய். கவிதா,
கார்த்திக் நம்பர் சொல்லு. சும்மா சொல்லு. இல்ல கார்த்தி நம்பர்லாம் ஞாபகத்துல இல்ல, போன்ல தான் இருக்கு. ஃபோனில் இல்லையே. இல்ல இருக்கு, நான் வேணா எடுத்து தட்டுமா? இல்லை, உன் மைண்டில் இருந்தா சொல்லு. நிஜமா மைண்ட்ல இல்ல. ஃபோன்லையும் இல்லை. டெலீட் பண்ணிட்டேன். தப்பா நினச்சிக்காத கவி. உங்க அப்பாவுக்கும் நமக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கே முறிஞ்சு போச்சு. அதெல்லாம் தொடச்சு தூக்கி தூர போட்டாச்சு. உனக்கு நான், எனக்கு நீன்னு வாழ ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு நடுவில் இருந்த ஒரே ப்ராப்ளம் அந்த கார்த்திக் பையன் தான். அவன் தானே அப்பப்போ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அவன் நம்பரை டெலீட் பண்ணிட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி இனிமே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிடுவேன். ஸோ நீ அவனுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தனா நம்ம சந்தோஷமா இருந்துடலாம். இங்க பாரு கவிதா, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம். மற்றவங்களை பத்தி பேசி அவங்களுக்கு அது நடக்கல இது நடக்கல, அவங்க அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு இதெல்லாம் நினைச்சு நாம எதுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்துக்கணும்? என்ன டார்லிங்? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? இப்போ கொஞ்சம் புரியுது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். வெரி குட். இதான் என் கவி, என் செல்லம். உட்கார் உட்கார். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த கவி தான் எனக்கு வேணும். இந்த கவியை பார்க்கும்போது எனக்கு ரொமான்ஸ் எப்படி வருது தெரியுமா? ஐயோ கொல்றாளே. என்ன விட நீ ரொமான்ஸ்ல அடிச்சு சாப்பிடுவ போல இருக்கு. ஏய், இப்ப நான் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். இங்க பாரு, எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தானே இப்படி இருக்க. ஆமாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. நான் இந்த பிறவிலேயே அவங்களுக்கு கோவில் கட்டணும். அதெல்லாம் டைம் வேஸ்ட். அடுத்த ஜென்மத்துல கட்டிக்கலாம். இப்போ நீ புருஷனை கட்டிக்கோ. சும்மா இருங்க. என்னங்கடி இது லாஜிக்கு? மாமியாருக்கு கோவில் கட்டுவீங்களா, புருஷனை லைட்டா கூட கட்டிக்க மாட்டீங்களா? இந்த பொம்பளைங்க உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்கிட்டயும் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ அவகிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லைன்னா நான் உனக்கு பேய் ஊட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூமுக்குள்ள உனக்கு மட்டும் தான் பேய் பிடிச்சிருந்தது, இப்ப அந்த பேயும் ஓடி போச்சு. அப்படி இருக்கும்போது இனிமே எதுக்கு பேய் ஓட்டணும்? இன்னைக்கு முழுக்க ஜாலி தான், கொண்டாட்டம் தான். வெளியே வாடா, சீக்கிரம் வாடா. எங்க ஆத்தாவுக்கு மூக்கு வெத்துருச்சு, என்னன்னு கேட்டு வரலாம் வா. மா, என்னம்மா? வா வா, வந்து டிவியை பாரு, வாடா. போமா, டிவி பாக்குறதா முக்கியம். நீ இருக்கிய சஞ்சய், சொன்னா கேளுடா, வந்து பாத்துட்டு போடா, வாடா, சீக்கிரம் வாடா, வாடா. வா 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 வா. வாயே. முன்னாடியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கானே, வீட்டுல பிரச்சனை, அது விஷயமா இங்க வந்து வீட்டுல கஞ்சா கஞ்சாலாம் வைப்பான்னு சொல்லி எங்களை மிரட்டுறானே. என்னடான்னு கேட்டா என் மண்டையை உடச்சிட்டானே. எங்க அம்மாவை மானபங்கப்படுத்த பாக்குறாங்கண்ணே. என்னங்க நீங்க சார் இவங்க டிராமா போடுறாங்க. சொந்த விஷயத்துக்காக பதவியை யூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தட்டி கேட்கணும். பாருடா பாரு, அந்த சுந்தரி குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு நிக்குதுடா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா, ஒரே நாள்ல உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ 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 ஐயோ, என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? இத பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணும்டா. பொதுமக்களை காக்க வேண்டிய காவல்துறையே இப்படி தரக்குறைவாக நடந்து கொள்வதா? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என பல்வேறு தரப்பினரும் கேள்விகள் போச்சுடா, எழுப்பியுள்ளனர். போச்சு. அந்த சுந்தரி குடும்பம் நாசமா போச்சு, தெருவுல நிக்குது. இதுதான்டா எனக்கு வேணும். இதுக்குதான் அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டாத வேண்டுதெல்லாம் வச்சு நடந்துருச்சே. கடவுளே, நீ இருக்க. ஏண்டா சஞ்சய், அந்த பயலும் அந்த சகலையும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாடுறானுங்களே, எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? மா,
இது என்ன முத கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணம் தானே? அது நடந்தா என்ன, நடக்காட்டி என்னம்மா? ஐயோ, இந்த பொழுது எனக்கு எப்ப போகும் தெரியலடா. ஏம்மா? இல்லடா, எனக்கு நான் நல்லா படுத்து நிம்மதியா தூங்குவேன்ல, அதுக்குதான். அதுக்கு என்ன, இப்ப கூட போய் தூங்க வேண்டியதானே? இன்னொரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குடா, அதையும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, இன்னைக்கு பொழுது சந்தோஷமா போயிடுச்சுன்னு அர்த்தம். நானும் விடிய விடிய நிம்மதியா தூங்குவேன். டேய், அந்த சுந்தரிக்கு போனை போட்டு குடுறா. ஏம்மா? நீ போனை போடுறா சொல்றேன், போனை போடு. ஹலோ, யாருங்க? ஹலோ, யாரு? சுந்தரி மேடங்களா? நான் தான் வசந்தா பேசுறேன். பார்த்தேன் மேடம், பார்த்தேன். ஆத்தாவோட புள்ளைங்க, மருமகைங்க, சகலப்பாடிங்க எல்லாரும் வரிசை கட்டிட்டு டிவில வர்றாங்க போல இருக்கு. அடாடாடாடாடாடா, பார்க்கிறதுக்கு கோடி கண்ணு வேணுமே. தெரியுதா சுந்தரி? இப்ப தெரியுதா? என் வயித்தறிச்சல் உன்னை சும்மா விடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்ந்த வாழ்க்கையை அறுத்து விட்டுட்டு அங்க கொண்டு போய் உன் பொண்ணை வைக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா ஆண்டவன் என்ன நினைச்சான் பாத்தியா? உன் பொழப்பு ஊர் உலகம் எல்லாம் நாரி நாத்தொடைச்சு போச்சு இல்ல. இப்ப என்ன பண்ண போற? நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன இது புதுசா? காலங்காலமா தான் இது உனக்கு நடந்துகிட்டே இருக்குதே. நீ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு எத்தனையோ அவமானங்களை பார்த்துட்ட. இன்னும் ஏன் உசுரை வச்சிட்டு இருக்க? அந்த உசுரன் உனக்கு அவ்வளவு வெள்ள கட்டியா? ஒரு அரை முழம் கயிறு கிடைக்கல உனக்கு? இங்க பாரு, சும்மா சொல்ற நினைச்சுக்காத. என் வயிறு எரிஞ்சதில்ல, எரிஞ்சதில்ல. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அடிக்குது பாரு மணி, நல்ல சகுனம். தெரிஞ்சுக்கோ, இந்த வசந்தா என்னைக்குமே மேலதான். சுந்தரி மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் போக மாட்டா. அந்த நிலைமைக்கு ஆளாகவும் மாட்டா. டேய் சஞ்சய், அந்த போன் ஏறா. ஹலோ, அம்மா பேசிட்டு இருந்தாங்க லைன்ல. இங்க பாரு, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீ தெருவுல தான் நிக்கணும். வெய் போன. அப்படியா சார்? சார், ஒன்றும் பண்ண முடியாதா சார்? ஓகே சார். என்னடா என்னாச்சு? ஆமாம்மா, அவங்க போட்ட கேஸு கோர்ட்டுக்கு வருதாம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப சிவியரா இருக்குன்னு வக்கீலே ஃபோன் பண்ணி பயப்படுறாரு. அதான் நான் பார்த்தேன். நான் குமுறதெல்லாம் கடவுளே இல்ல, வெறும் கல்லு மண்ணு. அந்த சுந்தரிக்கு 100 நல்லது நடந்தாலும் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. நாசமா போறவ. ஐயோ!